வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேம்பிரிட்ஜை தொடர்ந்து ஆக்ஸ்போர்டும் நாமல் எம்பிக்கு அனுமதி மறுப்பு. ரத்து செய்தமை கவலைக்குரியது, நாமல் ராஜபக்ச அதிருப்தி. லண்டனில் நாமலுக்கு விழுந்தது சர்வதேச அடி, நீதி அமைச்சர் கிருஷ்ணன கடும் சாடல். ரணிலின் லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வ பயணம், ஆதாரங்களை ஊடகங்கள் முன்பாக வெளியிட்டு கரின் அதிரடி. பௌத்த மாநாடு படுதோல்வி, எங்கு போராட்டம் நடந்தாலும் சைத்தங்கு ஓடி வந்து அமர்வார் என்றும் அமைச்சர் நையாண்டி விமர்சனம். பிக்குகள் தானம் மட்டும் வாங்கிக் கொண்டு இங்கு அமைதியாக இருந்துவிட முடியாது, அவர்களின் அரசியல் வரலாற்று ரீதியானது என்று அவதூறுகளை கண்டிக்கின்றது பொதுபல சேனா. தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஊடறுத்து யானைவேலி அமைக்கும் செயற்பாட்டில் மகாவலி. கொழும்பு மாநகர சபை ஊழல், பொதுமக்களிடம் உதவி கோரல். சையத் தமது கட்சி தலைவர் அல்லர், அவரை கட்டுப்படுத்தவே முடியாது, மனோ எம்பி பகிரங்க அறிவிப்பு. இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி பண மோசடியில் ஈடுபட்ட 16 சீனைகளை மடக்கி பிடித்த போலீஸ். ஒருபுறம் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்பு, மறுபுறம் மத தலைவர்கள் அரசால் அவமதிப்பு, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கடும் குற்றச்சாட்டு. வடக்கு நிதியமாக மாறுகின்றது மாங்குளம், 10 ஆண்டுகால அபிவிருத்தி திட்டம் ஆரம்பம். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றும் அனுர அரசு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஆகிய இரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக சங்கங்களில் உரையாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவரது நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக பிரித்தானியாவுக்கு சென்றுள்ள சந்தர்ப்பத்தில் உரையாற்றுவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஆகிய இரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக சங்கங்களின் தீர்மானத்துக்கு கவலை தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, வெளிப்படையான விவாதம் மற்றும் கருத்தாடல்களுக்கு ஒரு தரப்பினரால் விடுக்கப்படும் அழுத்தங்கள் தடையாக அமையும் போது அது ஜனநாயகத்துக்கு சாதகமாக அமையாது என அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு விடுக்கப்பட்டிருந்த அழைப்பு புலம்பெயர் தமிழர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஆகிய இரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக சங்கங்களில் உரையாற்றுவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பிரித்தானியாவை தளமாக கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு தமது கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். பிரித்தானிய தமிழ் மாணவர் சங்கங்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியன இணைந்து வெளியிட்ட விசேட அறிக்கையில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியிருந்தன. வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டமை குறித்து கவலை தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் பல விடயங்களை பதிவேற்றம் செய்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட தரப்பினரால் தோற்றுவிக்கப்பட்ட எதிர்ப்புகள் மற்றும் அழுத்தங்களால் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் மாணவர் அமைப்புகள் நிச்சயிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் உரையை ரத்து செய்தமை கவலைக்குரியதொரு விடயமாகும். இவ்வாறான தொடர்பு மற்றும் வாய்ப்பை ரத்து செய்வது ஜனநாயகத்தை பலப்படுத்தாது. பல்கலைக்கழகங்கள் சிறந்த மற்றும் வெளிப்படையாக விவாதிக்கும் களமே தவிர அச்சுறுத்தல் விடுக்கும் களம் அல்ல. அச்சுறுத்தலை விட உரையாடலே கருத்து பரிமாற்றத்திற்கு சிறந்த களமாக அமையும். எதிர்காலத்தில் பேசுபொருளாக உள்ள விடயங்கள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு மாணவர் அமைப்பில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உரைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் முன்னெடுத்த அரசியலுக்கு சர்வதேச சமூகம் வழங்கிய பதிலடி என்று நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இலங்கையில் எத்தகைய அரசியலை முன்னெடுத்தார்கள் என்பதை உலகம் இன்று நன்கு அறிந்துள்ளது. சர்வதேச சமூகம் இப்போது மிகவும் விழிப்புடன் இருக்கின்றது. அதன் விளைவாகவே கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அவருக்கு இடமளிக்க மறுத்துள்ளன. ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து சர்வதேச மாணவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மத்தியில் பாரிய விரக்தி நிலவுகின்றது. இந்த அதிருப்தியே நாமலின் உரைகள் ரத்து செய்யப்பட்டமைக்கு பிரதான காரணமாகும்.
கேள்விகளுக்கு பயப்படுபவர்கள் அல்லது மற்றவர்கள் கேள்வி கேட்கும் சூழலை உருவாக்காதவர்கள் இத்தகைய உயரிய கல்வி நிறுவனங்களில் உரையாற்ற தகுதியற்றவர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற எதிர்ப்புகள் எழும்போது அந்த நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதற்கு மதிப்பளிப்பது இயல்பான ஒன்றாகும். லண்டன் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான விவாதம் குறித்து கவலை தெரிவித்தது முற்றிலும் நியாயமானது. கடந்த கால கசப்பான அனுபவங்களே இத்தகைய போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லண்டன் வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்திருந்தது உண்மை. அதற்கான ஆதாரங்கள் இதோ உள்ளன. இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் உப பொதுச் செயலாளருமான கரின் பெர்னாண்டோ அழைப்புதலை ஊடகங்களுக்கு காண்பித்து விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கரின் பெர்னாண்டோ மேலும் கூறுகையில், சிஐடி போன்ற நிறுவனங்களை சிலர் ஏமாற்றுவது போல் சர்வதேச தரம் வாய்ந்த வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தை எவராலும் ஏமாற்ற முடியாது. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வழக்காக தகவல் தேடுபவர்களுக்கு இந்த தெளிவான அழைப்புதல் கண்ணுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமாக உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் அறிவு மற்றும் ஆளுமை மீதுள்ள பொறாமையாலேயே இத்தகைய வீணான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. முழு விமானத்தையே வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உலக நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற ஜனாதிபதிகள் இருந்த நாட்டில் லண்டனுக்கு சென்று வெறும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு தனது கடமையை செய்த ஒரு மனிதரை இன்று பழிவாங்க துடிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரி விக்ரமசிங்கவும் மேற்கொண்டது சாதாரண சுற்றுலா அல்ல, அது ஒரு கௌரவமான விஜயம் என்றார். தற்போதைய அரசின் போக்கு குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு தவறான பாதையில் பயணிக்கின்றது. இது அவர்களது ஆட்சியின் முடிவுக்கான ஆரம்பமாகவே நான் பார்க்கின்றேன். இன்னும் சில காலங்களில் அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்திக் கொள்வார்கள். உயர் பதவிகளுக்காக இந்த அரசுக்கு சார்பாக செயற்படும் சட்டத்தரணிகளும் ஒரு நாள் ஓய்வு பெற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு பாடம் கற்பிப்பதாக கூறிக்கொண்டு கொழும்பில் நடத்தப்பட்ட பௌத்த சங்க சம்மேளனம் படுதோல்வியடைந்துள்ளது என்று அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய அனைத்து தரப்பினரும் இன்று நண்பர்களாக கைகொத்துள்ளார்கள். கடந்த கால ஊழல் மோசடிகள் மற்றும் படுகொலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அதைக் கண்டு அச்சம் அடைந்துள்ளவர்களே இன்று அரசுக்கு எதிராக இணைந்துள்ளார்கள். கொழும்பில் நடைபெற்ற பௌத்த சங்க சம்மேளனம் முழுமையான தோல்வியை தழுவியுள்ளது. ஒரு சில பௌத்த பிக்குகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இந்த மாநாட்டை எதற்காக நடத்தினார்கள் என்பது அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் தெரியாது. அதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவருக்கும் தெரியாது. அரசுக்கு எதிராக எங்கு போராட்டமோ அல்லது மாநாடோ நடந்தாலும் அங்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமென்ற மனநிலையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளார். குறுகிய அரசியல் லாபத்துக்காக இத்தகைய தவறான செயற்பாடுகளுக்கு துணைபோக வேண்டாம் என்று அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டுள்ள பௌத்த பிக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் அடிப்படையற்ற விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகளை பொதுபல சேனா அமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது. கொழும்பு ராஜகிரியவில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலப்படாத்தே ஞானசார தேரர் இது தொடர்பில் மேலும் கூறியதாவது, பௌத்த பிக்குகள் என்பவர்கள் வெறும் தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியவர்கள் அல்லர். நாட்டின் பாதுகாப்புக்காக முன்வருவது பிக்குகளின் வரலாற்று ரீதியான கடமையாகும். சோழர்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் போன்ற ஆக்கிரமிப்பாளர்களால் கூட சிங்கள பிக்குகளின் செல்வாக்கை சிதைக்க முடியவில்லை. தற்போதைய அரசு மட்டுமன்றி கடந்த கால அரசுகளிலும் பிக்குகளின் அரசியல் பங்களிப்பு காத்திரமாக இருந்தது. ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க ஆகியோரின் காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கன்சாட் அறிக்கைகளே இதற்கு சான்றாகும். நாட்டின் பாதுகாப்பும் பௌத்த மதமும் பிரிக்க முடியாதவாறு பிணைக்கப்பட்டுள்ளன. எம்மை இனவாதிகள் என முத்திரை குத்தி நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதை நிறுத்த வேண்டும். தற்போது எனக்கு எதிராக பல அரசியல் வழக்குகள் தொடுக்கப்பட்டு வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டும் முடக்கப்பட்டுள்ளது. உண்மை தகவல்களை சமூகத்துக்கு கொண்டு செல்ல முடியாதவாறு அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டுள்ளன.
எமக்கு எதிரான சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கவும் விகாரையை புனரமைக்கவும் போதிய நிதி வசதி இல்லை. இதற்காக ஜாதிக பெண்கடை எனும் பெயரில் புதிய வங்கி கணக்கொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நீதி போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க விரும்புவோர் ஆக குறைந்தது 100 ரூபாவை எனும் அந்த கணக்கில் வைப்பிலிட்டு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் 4ஆம் திகதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 30 மாணவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என தெரிய வருகிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இது தொடர்பான இறுதி முடிவு ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு இம்மாதம் 11ஆம் திகதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கோரியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்தது. குறித்த விசாரணை அறிக்கையானது கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகவரியினால் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படும் 2 மாணவர்கள் உட்பட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என மொத்தம் 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு இதேபோன்ற சம்பவம் இடம்பெற்ற போது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆணைக்குழு அதிருப்தி வெளியிட்டிருந்தது. இதனால் இந்த முறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. பல்கலைக்கழக மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மாணவர்களின் மனநிலை குறித்து சில அவதானிப்புகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு உரிய மதிப்பு வழங்கப்படாத வரை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு உகந்த நாளல்ல என்பதை வெளிப்படுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால அடிப்படையில் இனங்களுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் நிரந்தர புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 16 சீன பிரஜைகள் கொழும்பு 7 குருந்துவந்தை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பு 5 ஜாவத்தை வீதி மற்றும் டொன்கரோசில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த சீனர்கள் குழுவொன்று சந்தேகத்துக்கிடமான முறையில் செயற்படுவதாக குருந்துவந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய குற்ற புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் அனைவரும் பிடிபட்டனர். சந்தேக நபர்களிடம் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 23 மடிக்கணினிகள், 11 கைத்தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு எந்திரங்கள், வரி செலுத்தப்படாத 3280 வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பவையே சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 16 சீன ஆண்களும் இலங்கையிலிருந்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு பிரமிட் பாணியிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. அத்துடன் இவர்கள் சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறி நீண்டகாலமாக தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அவர்களது விசா விவரங்கள் தொடர்பாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை குருந்துவந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் ஆயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்புகளை இழந்து வரும் நிலையில் அரசு மத தலைவர்களை அவமதிப்பிலும் சமூக பளவுகளை ஏற்படுத்துவதிலும் குறியாக இருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கும்பியாவத்தை மேற்கு பிரதேசத்தில் நேற்று 700 மாணவர்களுக்கு பாடசாலை பைகள் வழங்கி வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்த அமைச்சர்கள் இன்று மத தலைவர்களை விலங்குகளின் பெயர்களால் அழைத்து இழிவுபடுத்துகின்றனர். புத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசமைப்பின் கடமை என்றாலும் இன்று அமைச்சர்களே மகா சங்கத்தினரையும் அருட்தந்தையர்களையும் கேடுகட்டவர்கள் என சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தாக்கி வருகின்றனர். மதமற்ற கொள்கையை பிறர் மீது திணைக்கும் இத்தகைய கீழ்த்தரமான சேறுபூசு நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும்.
நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து பேசிய அவர், ஆடை தொழிற்சாலைகள் முடக்கம் ரணசிங்க பிரேமதாசவினால் உருவாக்கப்பட்ட ஆடை தொழிற்சாலை திட்டங்கள் இன்று மூட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. பாரிய ஆடை உற்பத்தி நிறுவனமான மாஸ்கோல்டிங்கில் பணியாற்றும் 96,000 பேரில் சுமார் 26,000 பேர் வேலைகளுக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊழியர் எண்ணிக்கையை 70,000 குறைக்க அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க வரி குறைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சரியாக முன்னெடுக்க இந்த அரசால் முடியாமல் போனதே இந்த வீழ்ச்சிக்கு காரணம். தொழிற்சாலைகளை திறந்த அனுபவம் இல்லாதவர்கள் இன்று அவற்றை மூடிவிட்டு தொழிலாளர்களை வீதிக்கு இறக்கியுள்ளனர். நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேசினால் தட்டுப்பாடு இல்லை என அரசு அப்பட்டமாக பொய் கூறி வருகிறது. இது அரசின் அகம்பாவத்தையும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இயலாமையுமே காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வடக்கின் மையமாக மாங்குளத்தை கட்டியெழுப்புவோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொதுக்குடியிருப்பு, மாந்தை கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு ஆகிய பிரதேச சபைகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் மாங்குள நகர அபிவிருத்தி திட்டத்தின் உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வும் முதலாவது பங்குதாரர்கள் கூட்டமும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், நமக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் உரிய முறையில் பயன்படுத்தி மாகாணத்தின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். வாய்ப்புகளை தவறவிட்டால் அவை மீண்டும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே என்று குறிப்பிட்ட ஆளுநர், நமக்கு தேவையானவற்றை நாமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நான் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் மாங்குளத்தை வடக்கு மாகாணத்தின் மையமாக அடையாளப்படுத்தி அதற்கான நிலப்பரப்புகளும் ஒதுக்கப்பட்டன. எனினும் அந்த திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. போரின் பின்னர் ஏனையின் பிரதான வீதியில் அமைந்துள்ள மாங்குள நகரம் வலுவிழந்த நிலையில் காணப்படுவது கவலைக்குரியது. அதனை மாற்றியமைத்து நகரத்தை மீள கட்டியெழுப்பும் பெரும் முயற்சியின் ஒரு வெளிப்பாடாகவே இந்த திட்டம் அமைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி இயங்கும் வடக்கு மாகாண சபையின் பல திணைக்களங்களை படிப்படியாக மாங்குளத்தை நோக்கி நகர்த்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளார். வடக்கு மாகாணம் வளங்கள் நிறைந்ததாக இருந்தும் வறுமை நிலையில் முன்னிலையில் உள்ள முரண்பாட்டை தகர்க்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இந்த திட்டம் பெரும் உறுதுணையாக அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்ட அவர், தமது கோரிக்கைக்கு அமைவாக இந்த கூட்டத்தை விரைவாக ஏற்பாடு செய்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினருக்கு தனது விசேட நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதேச சபைகளின் கௌரவ தவிசாளர்கள், உறுப்பினர்கள், செயலாளர்கள், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கொழும்பு தலைமை பணிமனை மற்றும் வடக்கு மாகாண பணிமனை அதிகாரிகள், ஏனைய தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். மாங்குளம் தான் வடமாநிலத்தின் ஒரு மையமாக இருக்க வேணும். வடமாநிலத்தின் மையமாக இருக்கணும். அப்போ தலைநகரம் இங்கே அமைய வேணும் என்றதிலே ஒரு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. அது பிறகு காலத்திலாக அது அமல்படுத்த முடியாமல் போய்விட்டது. மாங்குளம் ஒரு மிக முக்கியமான இடம். எங்களுக்கு வடமாநிலத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான இடம். ஆனால் இன்று நாங்கள் இந்த போரின் பிறகு, போருக்கு பிறகு அது ஒரு சோபை இழந்த ஒரு வலுவிழந்த ஒரு நகரமாக காட்சி அளிக்கின்றது. அந்த கட்டப்பட்ட அந்த பஸ் நிலையம் கூட நிர்ணயமாக அது இருக்கிறது. இப்போ நாங்கள் யூனியனுடைய உதவியுடன் அதை நாங்கள் மீளவும் அதை ஒரு கட்டியெழுப்ப வேணும் என்ற ரீதியிலே அவை எந்த இடமாக இருந்தாலும் அபிவிருத்தி அடைந்தால்தான் மக்கள் அதில் குடியேறுவார்கள், பயன்பெறுவார்கள். அந்த வகையில் அது ஒரு மிக முக்கியமான நகரம். எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேணும். அந்த மத்திய அதாவது எங்களுக்கு அது ஒரு மிக பிரதான வீதியில் இருக்கிற ஒரு மத்திய நிலையம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இந்த கிராமப்புறங்கள் கூட எங்களுக்கு இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் அவர்கள் எந்த வசதிகளும் ஒன்று இருக்கக்கூடாது. எல்லா கிராமப்புறங்களும் மிக வளர்ச்சி அடைய வேணும். எங்களுடைய இப்போவும் நாங்கள் கூடுதலாக அனைத்து வடமாகாணத்தின் வடமாகாண சபையினுடைய கணக்க திணைக்களங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன. அவர்களும் இங்கெல்லாம் வர நோக்கி நகர வேணும். நாங்கள் அந்த நிகழ்களை இங்கே கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். சில திணைக்களங்களை முதற்கட்டமாக இங்கே கொண்டு நகர்த்துவது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலக அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் ஆஜர் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை பிஜே ஜெபரண்டம் வடக்கு மாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புக்சகே லியனகமகே இந்திய துணை தூதரக அதிகாரி செல்வி CS ரம்யா ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசதிபர் வரலாற்று சிறப்பு மிக்க கச்சதீவு புனித அந்தோனியா திருத்தலத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அதற்கான இறுதி கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைகிறது. கச்சதீவு புனித அந்தோனியா திருவிழா சிறப்புற அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு சுகாதார தேவைகள், மலசலக்கூட வசதிகள், குடிதண்ணீர் தேவைகள், பாதுகாப்பு, கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட சகல நடவடிக்கைகள் தொடர்பிலும் அரசு அதிபரால் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இலங்கையில் அறிமுகப்படுத்தவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சர்வதேச தரத்துக்கமைய குறைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வரப்படும் இந்த புதிய சட்ட மூலம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ள பிரதான பரிந்துரைகள் வருமாறு: தற்போதைய வரைவு திட்டத்தில் பயங்கரவாதம் என்பது மிகவும் விரிவாகவும் தெளிவற்ற முறையிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயக ரீதியிலான அமைதி போராட்டங்கள், சிவில் சமூக செயற்பாடுகள் மற்றும் மாற்று அரசியல் கருத்துக்களை கூட பயங்கரவாத குற்றங்களாக வகைப்படுத்த வழிவகுக்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இதனை துல்லியமான சர்வதேச நெறிமுறைகளுக்கு ஏற்ப சுருக்குவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு மிக அவசியமான GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான சர்வதேச தரத்திலான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவது ஒரு முக்கிய நிபந்தனையாகும். சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படாவிடின் இந்த சலுகை பாதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் மறைமுகமாக விடுக்கப்பட்டுள்ளது. முன்னைய ரணில் விக்ரமசிங்க அரசின் சட்ட மூலத்தை தவிர்த்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கோரியுள்ளது. சர்வதேச அழுத்தங்களை தொடர்ந்து தற்போது நீதி அமைச்சு பயங்கரவாத குற்றங்களின் பட்டியலை மீளாய்வு செய்து வரைவிலக்கணத்தை சுருக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக தடுத்து வைப்பு அதிகாரங்கள் மற்றும் நிறைவேற்று அதிகாரங்கள் புதிய சட்டத்தில் எவ்வாறு மாற்றியமைக்கப்படும் என்பதை சிவில் சமூக அமைப்புகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் எமக்கும் இடையிலானது ஒரு தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை மாத்திரமே. அவர் எமது கட்சி தலைவர் அல்லர். எனவே அங்கே போகாதீர்கள், இங்கே போகாதீர்கள் என்று சஜித்தை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நகர்வுகள் மற்றும் கூட்டணியின் சுதந்திரத்தன்மை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: எமது கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி, சஜித் பிரேமதாசவின் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி, இவை இரண்டும் ஒன்றல்ல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான தேர்தல் உடன்பாட்டிலேயே நாம் இணைந்துள்ளோம். அவர் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற தேசிய கூட்டணியின் தலைவரே தவிர எமது கட்சியின் தலைவர் அல்லர். எனவே அங்கே போகாதீர்கள், இங்கே போகாதீர்கள் என அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அவரும் நம்மை அவ்வாறு கட்டுப்படுத்துவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2010 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இது தொடர்பான விசாரணைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. மேற்குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி, நம்பிக்கையினம், அரசு சொத்துக்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், சட்டவிரோத நியமனங்கள், கொள்முதல் நடைமுறை மீறல்கள் மற்றும் சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு இது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவ்வாறு பொதுமக்களின் முறைப்பாடுகளை பெறுவதற்கான காலக்கெடுவானது எதிர்வரும் மார்ச் மாதம் 16 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. யாராவது ஒரு நபரோ அல்லது அமைப்போ அல்லது நிறுவனமோ தமது முறைப்பாடுகளை சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுத்துப்பூர்வமாகவே அல்லது தகவல்களாகவே கீழே உள்ள முகவரியில் உள்ள ஆணையத்தின் செயலாளருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அத்தகைய புகார்கள் அல்லது தகவல்களை வழங்கும் நபரின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு இலக்கணம் என்பன கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும்.
வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போலதான் தமிழ் மக்கள் விடயத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டு வருகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் துப்பாக்கி சத்தம் இல்லாத தேசத்தில் இப்போது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத போருக்குள் இருக்கிறதை எங்களது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். துப்பாக்கி சத்தம் இல்லாத போராட்டம் என்று எதற்கு சொன்னேன் என்றால், இன்றைக்கு கடல் வளம், நிலம்பரப்பு, பௌத்தமயமாக்கல், ஆக்கிரமிப்பு, அடையாளங்களை சிதைக்கும் நடவடிக்கைகளையே திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுத்து வருகிறது. ஆட்சிக்கு வர முன்னர் அனுர அரசாங்கம் ஊழலை, போதையை, பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒழிப்போம் என்று தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவோம் என சொல்லித்தான் புதிதாக ஆட்சிக்கு வந்தார்கள். அவ்வாறு இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் பார் லைசன்ஸ் தொடர்பில் பெரிதும் பேசப்பட்டது. அதில் தமிழ் எம்பிக்கள் குறித்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது எமது மக்களும் ஆதங்கப்பட்டு குழம்பி போயிருந்தனர். இந்த 4 கோடிக்கான எந்த பார் லைசன்ஸும் நாங்கள் எடுக்கவில்லை. இதுதான் போராளிகளின் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அன்றைக்கு ஆதங்கப்பட்ட மக்கள் கூட இதை உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறு இவர்களின் பொய் பித்தலாட்டங்களை முறியடிக்க வேண்டுமென்றால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பாரிய அளவில் மக்களை திரட்டி தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதனை வெகு விரைவில் பகிரங்கமாக அறிவித்து செயற்படுத்த வேண்டியது அவசியம். அதனை நாங்கள் விரைவில் செய்வோம். இந்த அறைகூவலை வெகு விரைவில் நாங்கள் விடுப்போம். அதனூடாக ஏமாற்று வித்தை காட்டும் அனுர அரசாங்கத்தை அம்பலப்படுத்த வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.